கள்ளழகருக்கு படைக்கப்படுற அத்தை சாம பூஜை எல்லாமே வந்து 18ஆம் படிக்கு படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கள்ளழகருடைய ஆபரணங்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து 18ஆம் படி கருப்பு தான். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் சக்தியில் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து மன்னர்களை பற்றி அரசர்களை பற்றி பார்ப்போம் இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கடவுளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருந்தெய்வம் குலதெய்வம்னு சொல்லி இருக்குது. பெருந்தெய்வம்னா வந்து சிவன் விஷ்ணு அது மாதிரி நம்ம வணங்குவோம் இல்லையா, பெரும்பாலும் மாதிரி வணங்குறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம்ன்றது இருக்குது. நம்ம தமிழர்கள் பொதுவாகவே வந்து முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இருக்குது. அதாவது குலதெய்வ வழிபாடுனா யார், நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களை தான் நினச்சி தான் அது காலப்போக்கில் குலதெய்வமாக வராங்க. அவங்கள தான் வந்து குலதெய்வமாக காலகாலமாக தலைமுறையாக வந்து நம்ம வந்து வணங்கிட்டு வர்றது குலதெய்வம் தான். நம்ம வந்து ஒரு பெருந்தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். குலதெய்வம் தான் உடனே ஓடி வரக்கூடிய கடவுளாக வந்து இப்போ வரைக்கும் நம்பப்படுறது. இஷ்ட தெய்வங்கள் எதுவானாலும் இருக்கலாம், ஆனால் நமக்குன்னு ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அவங்கள தான் முதல்ல நம்ம வணங்கணும். அதுவும் இந்த குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் வந்து இருப்பாங்க. அதாவது அதில் வந்து ஒரு குறிப்பாக நம்ம சொல்லலாம் 18ஆம் படி கருப்பர் சாமி இருக்காங்க. மதுரையில் அழகர் மலை சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்கு. அதில் 18ஆம் படி கருப்பரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த கதையை பற்றி பார்க்க போறோம். யார் 18ஆம் படி கருப்பர், யாரு அவரோட வரலாறு என்ன, அவர் எங்கிருந்து வந்தாரு, எந்த நாட்டை சார்ந்தவர், அவர் எப்படி வந்து மக்களால் குலதெய்வமாக வந்து கொண்டாடப்படுறாங்கன்ற கதையை வந்து இந்த காணொலி மூலியமா வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கருப்பர் சாமி 18ஆம் படி கருப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரள நாட்டை சார்ந்தவர் தான். அதாவது கேரள நாட்டு சார்ந்தவர் நினைச்சோன்னே அவர் தமிழர்கள் இல்லை, அவர் வந்து வேற நாட்டு கடவுள்லாம் நினைச்சிட வேண்டாம். அந்த காலத்துல வந்து இப்ப இருக்க கேரளம் தான் அந்த காலத்துல சேரளம். இப்ப இருக்க கேரள நாடு அந்த காலத்துல சேர நாடு. சேர மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ண நாடு தான் அது இப்ப இருக்க சேர நாடு. இப்ப இருக்கிறது கேரளம் சொல்றாங்களா, அந்த காலத்துல சேர மன்னர்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அங்கு அப்ப ஆட்சி செஞ்சிருந்த கேரள நாட்டு அரசர் என்ன பண்றாரு, மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வரும்போது அந்த அழகர் கோயிலுக்கு வரும்போது அழகர் மலையில வராரு. அப்ப அங்க உள்ள அந்த கள்ளழகர் வந்து பாக்குறாரு. பார்த்துனே அழகுல மயங்குறாரு நம்ம அந்த கேரள அரசர். அவர் அணிஞ்சிருக்க அந்த ஆபரணங்கள் நகைகள் அந்த அழகான தோற்றம் எல்லாம் பார்த்து இந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுத்து அந்த சிலையை எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிடணும், கேரள நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து பாதுகாக்கணும், அந்த கேரளாக்கு அந்த சிலையை எடுத்துட்டு போயிடணும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் முடிவு செய்யறாரு. அப்ப இந்த கேரளால பொதுவாக என்ன பண்றாங்க, அந்த மந்திரங்கள் நிறைய தெரிஞ்ச மந்திரவாதிகள் இருப்பாங்க. இப்ப கூட நம்ம நம்பூதிரிகள் சொல்றாங்க. அப்ப வந்து மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, இந்த கேரள நாட்டு அரசர் என்ன பண்றாரு, ஒரு 18 மந்திரவாதி தேர்ச்சி பெற்ற மந்திரவாதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. எதுக்கு, அந்த மலை அழகர மலை அழகரை வந்து கள்ளழகரை நம்ம கேரள நாட்டுக்கு அந்த அரசர் வந்து முடிவு செய்யறாரு. அப்ப என்ன பண்றாரு, 18 மந்திரவாதிகள் அழைக்கிறாங்க. அழைச்சனே அரசருடைய ஆணைக்கு இணங்க அந்த 18 மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, காவலுக்கு யாரை கூப்பிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு சாமியை கூப்பிட்டு போறாரு. அதாவது வெள்ளை குதிரை மீது ஏறி கருப்பு சாமி முன்னாடி போறாரு, பின்னாடி மந்திரவாதிகளும் போறாங்க. ஆமா, இப்ப இந்த 18 மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, மதுரை அழகர் கோயிலுக்கு வராங்க. அழகர் கோயிலுக்கு வந்து கருப்பு சாமி வந்து கள்ளழகரை பார்த்து அவரும் அழகுல மயங்கி நிக்கிறாரு. தன்னையே மறந்த நிலையில நிக்கிறாரு 18ஆம் படி கருப்பர். ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த 18 மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, இது கள்ளழகர் அணிஞ்சிருக்க நகைகள் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு நம்ம கேரள நாட்டுக்கு போயிடும் சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. அப்ப அதை பார்த்து ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஊர் மக்களை திரண்டு அந்த 18 மந்திரவாதிகளை அடித்து அந்த அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்டு அந்த 18 படிகள்லயும் அவங்க வந்து அந்த எடுக்க போறாங்க, நகையெல்லாம் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுமே அங்க இருந்த உங்க வேதியர் தானே அவங்க, அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க போய் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இவங்க தந்திரமா எடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே ஊர் மக்கள் திரண்டு வந்துடுறாங்க. வந்தது இவங்களை வெட்டிடுறாங்க, வெட்டில அடிச்சு கொண்டு அவங்க அந்த 18 படியில வந்து களிமண்ணால செஞ்சு ஒவ்வொரு 18 மந்திரவாதிகளும் ஒவ்வொரு படிக்கட்டுலயும் வந்து படிக்கட்டா செஞ்சு அங்க புதைக்கப்படுறாங்க 18 மந்திரவாதிகளும். அப்ப இந்த கருப்பு சாமி இருக்காங்க இல்லையா, இவர் பார்த்து அழகுல மயங்கி நிக்கிறாங்க இல்லையா. இப்ப இந்த கள்ளழகர் என்ன பண்றாரு, கருப்பு சாமிக்கு வந்து காட்சி தராரு. காட்சி தந்து நீ வந்து இங்கேயே இரு, நீ வந்து மக்களுக்கு வந்து இந்த இங்கே இருந்து நீ காவல் புரி, இந்த மலையும்
உன்னையும் இந்த மக்களையும் நீ பாதுகாப்பா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18ஆம் படி கருப்பசாமி வந்து அலறு கோயில இருந்து நீ வந்து பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி அங்கேயே வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த 18ஆம் படி கருப்பு இருக்கு, இந்த 18 படி மந்திரவாதிகளும் படிக்கட்டுல இருந்து புதைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. இப்போ அவருக்கு என்ன பண்றாரு, நைட்ல வந்து அந்த பூஜை செய்வாங்க இல்லையா கள்ளழகருக்கு, அவர் கனவுல வந்து தோன்றாரு கருப்பசாமி. இது மாதிரி நீ வந்து அத்தை சாம செய்யற பூஜை, அதாவது கள்ளழகருக்கு வந்து நீ அத்தை சாம செய்யற பூஜை எல்லாத்தையும் வந்து நீ எனக்கு வந்து நீ படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூசாரியுடைய கனவுல பூஜை பண்றாரு பூசாரி, அவர் கனவுல போய் சொல்லி கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி சொல்றாரு. அன்னில இருந்து என்ன பண்றாங்கன்னா கள்ளழகருக்கு படைக்கப்படுற அத்தை சாம பூஜை எல்லாமே வந்து 18ஆம் படிக்கு படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கள்ளழகருடைய ஆபரணங்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து 18ஆம் படி கருப்பு தான். எப்பயுமே வந்து அடைய சாத்திட்ட பிறகு அந்த காலத்துல வந்து சாவி வந்து கருப்புசாமி முன்னாடி வச்சுட்டு தான் போவாங்க. அது வழக்கமா அதை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட கள்ளழகர் வந்து அந்த மதுரை வந்து ஊர்வலம் வரும்பொழுது அவரோட நகை அணிஞ்சிருக்க ஆபரணங்கள் எல்லாமே வந்து கருப்புசாமி கிட்ட வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இந்த நகையை படிப்பாங்க, அது என்னென்ன நகையெல்லாம் அணிஞ்சிருக்காரு கள்ளழகர் சொல்லி அந்த நகைக்கு வந்து உடைமை யாரு, 18ஆம் படி கருப்பசாமி. இப்படி இருந்தா கருப்பசாமி வந்து ஊர் மக்களை வந்து அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துட்டு வந்ததுனால ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்க வந்து குலதெய்வமா வந்து வழிபட 18ஆம் படி கருப்பசாமி. அதாவது மக்களை வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வந்து ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னா அவங்க யாரு முன்னாடி தீர்ப்பாங்க பாத்தீங்கன்னா கருப்பசாமி முன்னாடி வந்து தீர்க்கிறதுனால 18ஆம் படி கருப்பசாமியை குலதெய்வமா எல்லா மக்களும் கொண்டாடினாங்க. நம்ம தமிழ் மக்கள், அனைத்து மக்களுமே வந்து கருப்பசாமி வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வரைக்குமே வந்து மதுரை அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு தனி சன்னதம், மிகப்பெரிய ஒரு கேட்டு போட்டு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு கதவுல வந்து அணைஞ்சிருப்பாங்க. அந்த மெயின் கேட்டை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து திறக்க மாட்டாங்க. சின்ன கதவை தான் முதல் திறந்து காட்டுவாங்க. என்னன்னா கருப்பு சாமி பார்த்ததுமே என்ன செய்யறது, சில பேருக்கு சாமி வந்துடும், வந்ததுமே அவங்க உள்ள போயிடுவாங்க. அப்படிங்கிறனால என்ன பண்ணிடுவாங்க, அடைச்சிருவாங்க. உள்ள சந்தனத்தால தான் அந்த கதவெல்லாம் பூசி இருக்கும். இன்னொன்று யாராவது தவறு ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கருப்புசாமி கிட்ட போய் அங்கே கேட்பாங்க. யாராவது நியாயமாக இருந்ததுன்னா கருப்பை தண்டனை கொடுக்க மாட்டார், அநியாயம் செஞ்சுருந்தா அவர் பார்த்துக்குவார், அவர் வேலையை காட்டிடுவார். கருப்புசாமி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 18 படிக்கு மேலே நின்று காட்சி தராரு. மிகப்பெரிய அருவாக்கள் வச்சு வந்து கருப்புசாமி வந்து இப்போ வரைக்கும் அந்த மக்கள் வந்து நம்ம தமிழர் வந்து வழிபட்டு வரதா வந்து வழக்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 18ஆம் படி கருப்பசாமி வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்காங்க. குலதெய்வம் வந்து எல்லாரும் மக்கள் வந்து போயிட்டு கும்பிடணும். ஏன்னா வந்து நம்ம வந்து பெரு தெய்வங்களாக இருக்க சிவன் பெருமாள் எல்லாருமே நம்ம வந்து வணங்கிடுவோம். ஆனால் ஒவ்வொரு சில பேர்களுக்கு வந்து குலதெய்வம்னா யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அப்படிப்பட்ட இருக்கிற நிலை உருவாகி இருக்கு. ஆனால் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே போயிட்டு அவங்கள அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து குலதெய்வம் வழிபாட்டு முறைன்றது மிக மிக அவசியமானது. அது வந்து அந்தந்த ஊர்ல இருந்தாலுமே கூட எங்கெருந்து உளம் பெயர்ந்து அங்க மக்கள் அங்க இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்காங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து குலதெய்வத்து கோயில்ல போயிட்டு வழிபடணும். கண்டிப்பா வழிபடணும். வருஷத்துக்கு ஒரு முறை போய் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தை மறந்துடவும் கூடாது. அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா அவங்களுமே அடுத்த தலைமுறை தானே, நம்ம வரைக்கும் வழிபட்டா போதும், நம்ம சொல்லி தராம விட்டோம்னா அந்த அடுத்த தலைமுறைக்கும் தெரியாது அது எப்படி வழிபடணும், அது நம்மளோட கடவுள் தானே என்னன்றது தெரியாது. இது வந்து மக்கள் வந்து அடுத்தடுத்த பசங்களுக்கும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன் நம்ம வந்து பிறந்ததுமே வந்து நம்மளுடைய முடியை வந்து குலதெய்வத்துக்கு தான் இறக்குவோம். ஏன் நம்ம இறக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா குலதெய்வம் வந்து தலைமாடு காக்குங்கிறது அந்த காலத்து ஐதீகம். அதனால குலதெய்வத்தை யாரும் மறந்துடாதீங்க. எல்லாரும் வருஷத்துல ஒரு முறை, மாசம் மாசம் போய் கும்பிட முடியல என்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. குலதெய்வமும் ஒரு முன்னோர்கள் வழிபாடு தான். அவங்களும் வந்து ஒரு மக்களா இருந்து அவங்களுமே வந்து தெய்வமா இருந்து இப்ப வழிபடுறது அவங்க குலதெய்வம் தான். அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு குல தெய்வமும் இருக்கு. எல்லாரும் அவங்க குலதெய்வம் வழிபாட்டு முறை வந்து கடைபிடிங்க. முன்னோர்களை வழிபடுங்க. குடும்பத்துல வந்து முன்னோர்களை வழிபட்டாலே நமக்கு இருக்கிற பித்ரு தோஷம் அதெல்லாம் வந்து கழிஞ்சிடும். ஆமா, அந்த முன்னோர்கள் வந்து தான் நமக்கு தெய்வமா இருக்கிறாங்க. அதனால முன்னோர்களை வழிபடுங்க. நம்ம குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. ஊர்காவலா இருக்கிற 18ஆம் படி கருப்பரையும் மறந்துடாதீங்க. ஊர்காவலா இருக்கிற 18ஆம் படி கருப்பர் சாமியோட அருளும் ஆசி எல்லா மக்களுக்கும் வந்து கிடைக்கட்டும். சரிங்களா? அடுத்த ஒரு காலையில தமிழ் பயண காலையில சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.